அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும். சித்ரா பௌர்ணமி, இதன் பெருமையும் வழிபாட்டு முறையும். சித்தர்களுடைய வாழ்க்கையிலே இந்த சித்ரா பௌர்ணமி என்பது மிக முக்கியமானதோர் நாளாகும். உலகமெங்கிலும் பல சமய வழிபாடுகளிலே சித்ரா பௌர்ணமி இருந்தாலும் இந்து சமய வழிபாட்டிலே, குறிப்பாக சைவ சமய வழிபாட்டிலே மிக முக்கிய பங்கு சூரிய சந்திர சம்பந்தமான இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாடு மிக முக்கியமான இடத்தை வகிக்கின்றது. இதற்கு அடிப்படையிலே தத்துவார்த்தமாக விஞ்ஞானபூர்வமான காரணங்கள் இருந்தாலும் ஆதி காலத்திலே மக்கள் புரிந்து கொள்ள முடியாது என்பதற்காக உள்ளே ஒரு சம்பவங்களை, கதையை உள்ளே புகுத்தி ஞானத்தையும் செல்வத்தையும் வளர்ப்பதற்காக வழியமைத்து தந்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். பொதுவாக இந்து சமயத்திலே, சைவ சமயத்திலே சித்திரகுப்தனுக்கு நன்றி செலுத்துவதற்காக இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாடு என்றும், சித்திரகுப்த நயினாருக்கு என்று வைணவ வழிபாட்டிலும் பொதுவாக வழிபாடு செய்யப்படுகின்றது. இந்த சித்திரகுப்தனுக்கு அவரை பற்றி பல்வேறு கதைகள் இருந்தாலும் முடிவாக சித்தர் இலக்கியத்திலே உள்ளதை இங்கே குறிப்பிடுகின்றேன். கருணையே வடிவான ஆதி அருட்சக்தி வடிவாகிய பராசக்தி திரிபுர சுந்தரி எம்பெருமான் சிவபெருமானை நோக்கி தவமிருந்து பஞ்சாட்சர யந்திரத்திலே தங்கத் தகட்டிலே எழுதி நடுவிலே அதிலே ஓர் சக்தி வாய்ந்த உயிர் சக்தி மந்திரத்தை ஆவாகனம் செய்து அந்த சிதம்பர சக்கரத்து உள்ளிருந்து தங்கத் தகட்டிலிருந்து உருவாக்கிய அற்புதமான உயிர்தான் சித்திரகுப்தன் என்பது. இது குற்றாலத்திலே செண்பகதேவி ஆலயத்திலே இதோடு தொடர்புடைய ஒரு கதை உண்டு. நடந்த சம்பவம் தான் அது கதையாயிடுச்சு. சித்திரத்து கொக்கு ரத்தினத்தை கக்கு அப்படிம்பாங்க. அதுபோல சித்திரமாக பராசக்தி திரிபுர சுந்தரி தங்கத்தகட்டில் எழுதி வச்சதை அது உருவம் கொடுத்த உடனே அது உருவமாகி வந்தது. சித்திரத்திலிருந்து வந்ததுனாலே அதுக்கு சித்திரகுப்தன்னு பேசும். குப்தன் என்ற குள்ளமான அர்த்தம். சித்தர்கள் உபாசிக்கக்கூடிய ஜின்னு, மாடன் இவை போன்றவையெல்லாம் பார்த்திங்கன்னா யக்ஷனி, இதுக்கென்று ஒரு உருவம் உண்டு. உருவம் இல்லாமல் வேலை செய்யாது. அது ஒரு பெரிய சப்ஜெக்டு. உயரத்தில் மிகவும் குள்ளமாக இருக்கும். குரளி வித்தைன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. அது பார்க்க மேஜிக் மாதிரி இருக்கும். அது உண்மையான தந்திர வேலை, உண்மையான மந்திரத்தினால் உண்டாகக்கூடிய அந்த குரலையும் பார்த்திங்கன்னா உயரம் மிக மிக குறைவாக இருக்கும். அதுபோல் உயரம் குறைவாக இருந்ததாலும் சித்திரத்திலிருந்து வந்தால் சித்திரகுப்தன்னு பேர். இந்த சித்திரகுப்தனுக்கு எம்பெருமான் ஒரு சக்தியை கொடுத்தார். உலகில் உள்ள மனிதர் எல்லோருடைய பாவ புண்ணியங்களை ஒரு நொடியிலே உணர்ந்து கொள்வதற்கும் அந்த பாவ புண்ணிய கணக்கை மாற்றி எழுதுவதற்கும் அந்த தகுதியை, அந்த பதவியை கொடுத்தது தான் சித்திரகுப்தன். சரி, சித்தர்கள் முறையிலே விஞ்ஞானபூர்வமாக இருந்தால் தானே, அனுபவபூர்வம் இருந்தால் தான் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற கருத்து பல பேர் இருப்பதனால் அதையும் சொல்லுகிறேன். இந்த சித்ரா பௌர்ணமிக்கும் புண்ணிய ஸ்தலங்கள், குறிப்பாக மலைகளுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. அனுபவத்தில் பார்த்து உங்களுக்கு சொல்லுகிறேன். 90களிலே 92ஆம் வருடம், அப்புறம் 96, அதுக்கப்புறம் 98, 6 மாதங்களுக்கு மேலாக இந்த குற்றாலம் செண்பகதேவி கோயில் மேலே தட்சிணாமூர்த்தி குகை இருக்கிறது. அந்த குகையிலும் செண்பகதேவியிலுமே ஒரு 6 மாதத்துக்கு மேலே இருந்திருக்கிறேன்.
அதற்கு சாட்சியாக குற்றாலிங்க ஓதுவார். அந்த கோயில் பூசாரி, செண்பகதேவி கோயில் பூசாரி இருக்கார், குற்றாலிங்க ஓதுவார். அதேமாரி ஒரு 50 வருஷத்துக்கு மேலே அங்கே தவம் செய்யக்கூடிய ஒரு அம்மா இருக்கிறாங்க. இப்போது அகஸ்தியர் கோகையில் அந்த அம்மா இருக்க, செடச்சி அம்மான்னு பேர். நாங்கள் அங்கே தங்கி தவம் செய்த பொழுது, வழிபாடு செய்த பொழுது, அன்னையும் கடவுளும் சித்தர்களும் செய்த அற்புதங்களை இந்த அம்மா கேட்டால் சொல்லுவாங்க. கேட்கும்போது நேரில் பார்த்த மாதிரி இருக்கும். அந்த ஔவையார் குகையில் அந்த அம்மா தவம் பண்ணிகிட்ருக்காங்க. சாதாரண சிஷியரில் போய் தனியாரையில் உட்காந்து தியானம் பண்ணால் பயப்படுவாங்க. காட்டிலையா அப்படி பயப்படுவாங்க. ஆனால் அந்த ஒரு பெண்ணாக இருந்த தாய், அந்த அம்மாவுக்கு திருமணம் ஆகி இரவே ஞானம் வந்து தாலி கட்டிட்டாங்க. 6 மணிக்கெல்லாம் சொல்லிக் கொள்ளாமல் ஓடியாந்து மலைக்கு மேலே வந்துட்டாங்க. அந்த அம்மா கதை பெரிய வரலாறு பின்னாடி சொல்லுகிறேன். தனி ஒரு பெண்ணாக அந்த மலையில் குகையில் வாசம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அது ஔவையார் குகை. காரணம், ஔவை தாய் அங்கே இருந்தாங்க. இந்த சித்ரா பௌர்ணமிக்கு அந்த ஔவையார் குகைக்கு ஒரு தொடர்பு உண்டு. ஔவையார் ஏன் இங்கே வந்தாங்கன்னா, அதியமான் என்ற மன்னன் 12ஆம் 13ஆம் நூற்றாண்டில் இருந்தவர். அவர் தனக்கு கிடைத்த அற்புதமான அபூர்வமான கருநெல்லி கனி, நம்ம உடம்புக்குள்ளேயும் ஒரு கருநெல்லி இருக்கிறது, தவத்தினால் எழுப்பி அதை சாப்பிடலாம். வெளியே கிடைக்கக்கூடிய கருநெல்லி இருக்கிறது, அதை சாப்பிட்டு ஒரு 1000 ஆண்டுகள் ஜீவித்திருக்கலாம் என்பது சித்தர்கள் உணர்ந்து கொண்ட உண்மை. அப்படிப்பட்ட கருநெல்லி அதியமான் அரசருக்கு, அதியமான்னா இப்போ இருக்கக்கூடிய தருமபுரிக்கு அருகில் அதியமான் கோட்டைன்னு இருக்குது. தகட்டூர் அல்லது தகடூர்னு சொல்லுவாங்க. அதை தலைமையாக கொண்ட ஆண்டவர். அந்த அரசனுக்கு கிடைத்த அந்த கருநெல்லியை தான் உண்பதை விட தமிழாகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஔவை தாய்க்கு கொடுத்தா உலகம் உள்ள அளவுக்கு இந்த தமிழ் குலம் நலமாக வாழும் என்று அன்றைக்கே பெரிய மனதோடு கொடுத்தார். அவருக்கு 2 மகள் இருந்தார்கள். அந்த அதியமான் ஆண்ட நாட்டை வென்று அந்த 2 பெண்களையும் கவர்ந்து செல்வதற்காக சேர மன்னர்கள் முயற்சித்த பொழுது தன் ஞானத்தால் உணர்ந்து கொண்ட ஔவைத்தாய் அவள் இங்கே அழைத்து வந்து இந்த குகைக்குள் வைத்திருந்தார். அதையும் தெரிஞ்சு தொடர்ந்து வந்துடுறாங்க. அப்போ தன் தவசக்தியினால் இந்த ஔவைத்தாயை 2 பேரையும் 2 சிட்டுக்குருவியை மாற்றிட்டாங்க. இன்றளவும் ஆழ்ந்து வருகிறார்கள். அதுக்கு சாட்சி, நீங்கள் பக்தியோடு போய் தியானம் செய்தால் இன்றும் அதிகாலை 4 மணிக்கு மேலே 6 மணிக்கு உள்ளாக செண்பகதேவி கோயில் உட்காந்து தியானம் பண்ணி பாருங்கள். உங்கள் கண்கள் காண அந்த 2 சிட்டுக்குருவிகளும் 3 முறை வளம் தினசரி வருது. 90களில் எல்லோரும் போய் அங்கேயே தங்கலாம், வசதி இருந்து. இப்போது அரசாங்கத்தினுடைய நிர்பந்தம் காரணமாக, காவல்துறை மற்றும் வனத்துறை காரணமாக அந்த பர்மிஷன் தான் மேலே போக முடியும். இப்போ உட்காந்து பார்க்கலாம். அதேபோல் இன்னொரு அதிசயம், 96ஆம் வருடம் இப்போ சிதம்பரத்தில் இருக்கார் மெக்காசுபி மாணிக்கம் சுவாமிகள். துளசிராமன் என்று நெய்வேலியில் வேலை பார்த்த ஒரு இன்ஜினியர் இப்போ பார்த்துட்டு இருப்பார் நினைக்கிறேன். மற்றும் 2 சீடர்கள், பூம்புகாரை சேர்ந்த ஸ்தபதி சுந்தரம், இன்னொரு அன்பு சீடர் பாவாடசாமி எல்லாம் அங்கே இருக்கிறோம். சித்ரா பௌர்ணமியில் அந்த தேனருவி வந்து கொட்டும் அந்த ஔவை குகைக்கு முன்பாக. அங்கே நாங்கள் கும்ப பூஜைலாம் செய்து வணங்கி விட்டு மலை மேலே பார்த்தா சித்தர்கள் ஜோதியாக நடமாடுவதை அவங்களும் பார்த்தாங்க, நீங்களும் பார்க்கலாம். எப்போ? அந்த சித்ரா பௌர்ணமியில். அதே போல் பூஜை செய்து வழிபாடு செய்கிற பொழுது அங்கே இன்னும் கூட மஞ்சள் நிறத்திலே வந்து மலைத்துளி விழும். அந்த சித்ரா பௌர்ணமி இன்னைக்கு அவ்வளோ சிறப்பு. இதே போல் கொல்லிமலையிலும் சித்ரா பௌர்ணமியிலே நான் பார்த்திருக்கிறேன். கொல்லிமலை அந்த அம்பாள் கோவிலில் சப்த கன்னிமார் இருக்கிறது. அவர்களை முறையாக வழிபாடு செய்து அங்கே தியானம் செய்துவிட்டு அதுக்கப்புறம் அரப்பளீஸ்வரர் கோவிலில் சென்று அங்கே தியானம் செய்கிறப்போ அந்த அனுபவம் கிடைக்கும். இதே மாதிரி தான் கருணை வடிவான அன்னை செண்பகாதேவி இருக்கும்படியான குற்றாலம் திரிகுடமலை உச்சியில் இருக்கிற மாதிரியே குடசாத்திரி மலையில் இருக்கக்கூடிய அன்னை கருணை வடிவ மூகாம்பி இருக்கக்கூடிய அந்த தாயுடைய குடசாத்திரி மலை மேலே ஒரு ஆதி மூகாம்பி இருக்குது. அங்கே ஆதிசங்கர் தவம் பண்ண குகை இருக்கிறது, கணபதி குகைன்னு பேர். அந்த கணபதி கோயில் நிறைய தரம் போய் தவம் பண்ணியிருக்கிறேன். அந்த ஆதிசங்கர் மேலே இருந்த அந்த ஆதிசங்கர சரஸ்வதி பீடம்னு இருக்குது மலை உச்சியில்.
அங்கேயும் சித்ரா பௌர்ணமியில் போய் நீங்கள் தியானம் பண்ணும்பொழுது பல அற்புதங்களை உணர்ந்து கொள்ளலாம். சரி, இந்த சித்ரா பௌர்ணமியில் சூரிய சந்திர உதய அஸ்தமனம் ஒரே நேரத்தில் நிகழும். 2 சக்தியும் ஒரே மாதிரி இருக்கும். ஆகவே இந்த அருள் பேராற்றலானது உலகமெங்கும் பரவி இருக்கும், இந்த பூமி முழுசும். அப்போ நாம் தியானம் செய்கிற பொழுது அந்த புறத்தில் இருக்கும்படியான அந்த நல் அதிர்வுகள் உள்ளே வந்து நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் போய் பாசிட்டிவ் தாட், நேர்மறை எண்ணங்கள் வளரும். ஒருவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார், கொடுத்து வச்சோண்டான்னு சொல்லுவோம். அதுக்கு காரணம், அவர் பிறக்கும் பொழுது அவர் ஜாதகத்தில் சந்திரன் நல்ல இடத்துல இருக்கும். சில பேர்கிட்ட வெறும் 10 ரூபா தான் இருக்கும், அவ்வளோ சந்தோஷமாக இருப்பான். சில பேர்கிட்ட வந்து சாப்பிடவே பிச்சை எடுத்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தா கோடி கோடியாக பணம் வச்சுருப்பான், ஒரே டென்ஷன் வேலை அது இது அப்பான்னு உயிரை எடுக்குது அப்பான்னு கத்துவான். பணம் பதவி எல்லாம் இருக்கும், ஆனால் நிம்மதி இருக்காது. காரணம், ஒருவருடைய ஜாதகத்திலே சந்திரன் நன்றாக இருந்தால்தான் அறிவு பெருகும், மனம் அமைதி உண்டாகும், மனம் அறிவு பெறும். எல்லாத்துக்கும் ஆரம்ப காரணம் அதுதான் ராசின்னு சொல்லுவாங்க. சந்திரன் எங்கே இருக்கோ அதுதான் ராசி. ஆகவே ஜாதகத்திலே சந்திரன் சரியாக அமையாத பொழுது, அல்லது நமக்கு சாதகமாக இல்லாத பொழுது, அல்லது பாதகமாக இருக்கிற பொழுது மன நிம்மதி போயிடுது, அறிவு சரியாக வேலை செய்யாது. எல்லாம் இருந்தும் கூட அதற்காகத்தான் இந்த சித்ரா பௌர்ணமியிலே ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்று மனம் உருகி அந்த மந்திர ஜபத்தை வாய் விட்டு கொஞ்ச நேரம் சொல்லிவிட்டு அப்புறம் மனதுக்குள்ளே வாய் உதடு அசையாமல் சொல்ல வேண்டும். இந்த சித்ரா பௌர்ணமி முழு நாளும் உணவு அருந்தாமல், முடிந்தால் தண்ணி மட்டும் குடித்து இந்த தவம் பண்ணுங்க. முடியாதவர்கள் பழங்கள் அது மாதிரி சாப்பிட்டுக்கலாம். சுத்தம் முடியலைன்னா கடைசி வழியில் சாப்பிட்டுங்க. ஆனால் உணவு எதுவும் அருந்தாமல், இப்போ நாளைக்கு சனிக்கிழமை அதிகாலை 2:32 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை 1:17 இரவு வரைக்கும் இந்த பௌர்ணமி இருக்கிறது, அந்த முழு நாளும். ஆனால் காலை சித்திரை நட்சத்திரம் வந்து இந்திய நேரப்படி காலை 8:54 தான் வருது. ஆகவே நாள் முழுதும் உணவு அருந்தாமல் தண்ணீர் மட்டும் குடிச்சிட்டு வெளி வேலையெல்லாம் விட்டு முழு நேரமும் இந்த ஜபத்திலே உட்கார்ந்து கிழக்கு நோக்கியோ வடக்கு நோக்கியோ உட்காந்துங்க. நீங்கள் வசிக்கக்கூடிய இடம் மலைவாச ஸ்தலமாக இருக்கா, ரொம்ப சிறப்பு. ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம் இருக்கா, அருள் நிறைந்த இடம், இல்லை கோவில் இருக்கா, அங்கே பண்ணல உங்கள் வீட்டிலே உட்காந்து பண்ணுங்க. அப்படி செய்யும்பொழுது என்ன என்றால், உங்கள் ஜாதகத்திலே உங்களுக்கு சாதகமாக இல்லை சந்திரனால் வரக்கூடிய தொல்லையெல்லாம் நீங்கி முழுதும் உங்களுக்கு சந்திரன் வசமாயிடும். அதேபோல் சூரியன் ஒருத்தர் ஜாதகத்தில் சூரியன் சரியில்லைன்னா எல்லா திறமை இருக்குது, பிரகாசிக்க முடியாது, வேகமாக வேலை செய்ய முடியாது, ஆளுமை இதெல்லாம் இருக்காது. ஆகவே இது ரெண்டுமே போய் நல்ல ஆளுமை வரும். நமக்கு இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் ஆக்டிவேட் ஆகி நல்லபடியாக நமக்கு பாசிட்டிவ் ஆகும். சூரிய சந்திரர்கள் நமக்கு அகமும் புறமும் நமக்கு அருளை வாரி வாரி கொடுப்பாங்க. இப்போ சாதாரணமாக உயிர் சத்து புறத்திலே விட்டமின் டின்னு சொல்லுவாங்க, உயிர் சத்து. அது இல்லாதப்போ தான் அந்த எலும்பு நோய் வந்து உடம்பு முழுச வியாதி வரும். இப்போ புறத்திலே சூரிய ஒளி படும்போது விட்டமின் டி உயிர் சத்து கிடைக்கிற மாதிரி நாம் தவம் செய்யும் பொழுது உள்ளே அகத்திலே போகிற பொழுது நமக்கு ஆன்மீக சக்தியையும் மன எழுச்சியையும் மன நிம்மதியையும் மன அறிவையும் மன புரிதலையும் ஆன்ம நெகிழ்ச்சியையும் ஜீவ உருக்கத்தையும் தாய்மையும் உண்டு போன இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாடு. இவ்வளோ விஷயம் உள்ளே இருக்கிறது. ஆகவே தான் சித்தர்கள் இந்த சித்ரா பௌர்ணமியை சித்தர்கள் பௌர்ணமியாக கொண்டாடுகின்றார்கள். ஆக முடிஞ்சவங்க உங்களுக்கு எப்போல்லாம் முடியுமோ அந்த தியானத்தை செய்யுங்க. இப்போ எல்லோருமே வந்து பார்த்தா சித்தர்னு சொல்லி பேர் போட்டுக்கிறாங்க, ஆளாளுக்கு ஒரு பரிகாரம் அது சொல்கிறாங்க.
எதற்குமே சுருதி, யுக்தி, அனுபவம் என்ற 3 ஒத்து வர வேண்டும். பல பதிவில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆகவே இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாடு இருப்பதற்கு சாட்சியாக நம்ம பழைய ஆலயங்களில் பார்த்து 1000 வருஷத்து கோவிலில் கூட உள்ளே பார்த்தா சம்பந்தமான கல்வெட்டுலாம் இருக்கிறது. இலக்கிய இலக்கண நூலில் இந்த சான்றுகள் இருக்கிறது. ஆகவே முடிந்தவர்கள் என்ன செய்யலாம்? யாகம், வேள்வி செய்யலாம். கலசம் வைத்து பூஜை செய்ய, அதாவது கலசம்னா ஒரு வெள்ளி கலசமோ செம்போ அல்லது பஞ்சுலோ ஒரு கலசம் சொம்பு மாதிரி வைத்து அதற்குள்ளே நீரை நிரப்பி ஏலக்காய், கிராம்பு, வெட்டிவேறு, எலும்புச்சம்பழம், பச்சை கற்பூரம், கொஞ்சம் 2 பக்கம் நுனி முறியாத அரிசி, மஞ்சத்தூள் போட்டு அதன் மேலே 3 கண்கள் உள்ள சுத்தமாக நல்ல தேங்காய் வைத்து நவக்கிரகங்களுக்காக 9 கிளியா சுத்தமான 9 மா இலையை வச்சு தர்ப்பை 5 தர்ப்பை ஒன்றா சேர்த்து மேலே முடிச்சு போட்டு அதில் ஆவாகனம் செய்து அந்த செம்பை, தண்ணி உள்ள செம்புக்கு ஒரு வாழை இலை வைத்து, வசதி இருந்தால் நவதானியம் பரப்பி, அது மேலே நெல் பரப்பி, அது மேலே அரிசி பரப்பி, அதுக்கு மேலே ஆவாகன சக்கரத்தை வரைத்து இந்த செம்பை மேலே வச்சு அதுக்கு முறையாக ஆவாகன மந்திரம் கொடுத்து உயிர் கொடுத்து பஞ்சாட்சர மந்திரத்தையோ அல்லது நீங்கள் எந்த உபாசனை செய்யக்கூடிய வழிபாடு தெய்வமோ அதில் ஆவாகனம் செய்து இந்த நாளைக்கு சித்ரா பௌர்ணமிக்கு பூஜை செய்யலாம். ஏற்கனவே ஒரு குருவிடத்தில் உபதேசம் வாங்கி உபாசனை செய்கிறவங்க அல்லது இஷ்ட தெய்வத்தை வழிபடக்கூடியவங்க அந்த தெய்வத்தை வழிபடலாம். காரணம், இந்த நமசிவ என்கின்ற எழுத்து பஞ்சாட்சர எழுத்து, சிவன் எழுத்து மட்டுமல்ல, உலகத்திலே ஒன்றாகி பலவாகி, அதுதான் லாயிலாக இல்லல்லாகனு இஸ்லாத்தில் சொல்கிறாங்க. ஒன்றும் அவனே பலவும் அவனே இருப்பதும் இல்லாத. அதனால் எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கினாலும் அது ஈஸ்வரன் தான் போய் சேரும். அதுக்கு தான் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டும் இறைவாக போற்றினாங்க. அப்படி இல்லை, கவலை இல்லை, உங்கள் இஷ்ட தெய்வத்தை கூட நாள் முழுதும் வணங்கி அந்த மந்திரத்தை சொல்லலாம். முழு பலன் தேவை என்பவர்கள் ஓம் நம சிவ, சில பேர் ஓம் நமச்சிவாய் என்றாங்க. படித்தவங்க கூட முட்டாத்தனமாக 5 எழுத்து 6 எழுத்தாகி நமச்சிவாய் என்றாங்க. அது நம சிவைய தான். சில இடங்களில் நம சிவாய் என்று வரும். ஓம் சிவய நமய நம சிவம சிவயன வய நமசி நம சிவய. அப்போ இப்படித்தானே வருது நம சிவாய். சில இடத்துல நம சிவாயன்னு வரும். நம சிவா, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய் என்றோ ஓம் நம சிவ என்றோ சிவசிவ எப்படினாலும் சொல்லலாம். உங்களுக்கு எப்படி எது உங்களுக்கு மனதுக்கு லயமாகுதோ அப்படி சொல்லலாம். ஆகவே சித்தர்கள் அருளியது தான் இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாடுகள். இப்போ எல்லோரும் சித்தர்னு சொல்லிக்கிறாங்க, அது அவங்கவுங்க இஷ்டம். ஆனால் சித்தர்கள் என்றால் 64 விதமான சித்திகளை கற்று உணர்ந்து தெளிந்து கைவல்யம் ஆகியிருக்க வேண்டும். 65ஆம் சித்தாகிய மரணமில்லா பெருவாளை தெரிந்திருக்க வேண்டும். அவங்க சித்தம். மற்றவங்க எல்லாம் தெய்வநிலை, தெய்வ சக்தி பெற்றிருந்தாலும் சித்தர்னு சொல்ல முடியாது. மகான்னு சொல்லுங்கள், ரிஷின்னு சொல்லலாம், முனிவர்னு சொல்லலாம், யோகின்னு சொல்லலாம், ஞானின்னு சொல்லலாம், சாதுன்னு சொல்லலாம், ஆச்சா குருன்னு சொல்லிக்கலாம். அவங்க சித்தர்னு சொல்ல முடியாது. அதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே சித்தர்கள் அருளிய இந்த அற்புதமான சித்ரா பௌர்ணமி நாளைக்கு வருகிறது, சனிக்கிழமை. உங்களால் முடிஞ்சதுன்னா பணம் இருக்குது, ஆள் இருக்குன்னா வேள்வி செய்து இந்த பஞ்சாட்சர வேள்வியோ அல்லது இஷ்டதெய்வ வழிபாடு செய்யுங்க நாள் முழுதும். ஆனால் சாப்பிடக்கூடாது, தண்ணீர் மட்டும்தான் அருந்த வேண்டும். கலச பூஜையை தெரிஞ்சவங்க கலசம் வச்சு பூஜை பண்ணுங்க, அல்லது கலச பூஜையை தெரிஞ்சவங்களை வச்சு நீங்கள் பூஜை பண்ணிங்க. அதுவும் முடியலையா, கவலை வேண்டாம். உங்கள் வீட்டிலேயே ஒரு மண் அகல் எடுத்துங்க. அது இன்றைக்கு நல்லா ஊற வச்சு தண்ணியில் போட்டு ஏன்னா எண்ணெய் லீக் ஆகும் புதுக்கு என்னென்னா, தண்ணியில் ஊற வச்சுட்டு வெயிலில் காய வச்சுட்டு எடுத்து வச்சுங்க. நாளை காலையில் எந்த நேரமோ உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது சூரிய உதயத்துக்கு முன்பாக அது நெய் அல்லது நல்லெண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய் எது முடியுமோ அதில் தீபம் ஏற்றி கிழக்கு அல்லது வடக்கு முகமாக தீபம் வச்சுட்டு
அதிலே சிவபெருமானையோ பஞ்சாட்சர மந்திரத்தையோ அல்லது உங்கள் வழிபாடு தெய்வத்தையோ இருக்க மாதிரி பாவனை செய்து அந்த தீப நுனியே பார்த்து அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவய. உங்கள் மனது மந்திரத்திலும் கண்கள் அந்த தீப நுனியில் இருக்கணும். ஒரு 30 செகண்ட் உத்து பாருங்கள் தீப நுனியை மட்டும். அப்புறம் கண்களை மூடிக்கொண்டால் புருவ மத்தியில் தீபத்துடைய பிம்பம் தெரியும். அதையே உற்று உற்று பார்த்த பழைய 5 நிறம் நமக்கு உள்ளே தெரியும். அதுக்குள்ளே எழுத்து தெரியும். அதுதான் ஓர் எழுத்தே தெரியும். அவ்வளோ அற்புதம் சித்திராப்பனில் கிடைக்கும். ஆகவே யாகமோ வேள்வியோ கும்பபூஜை செய்ய முடியாது, விளக்க வச்சு செய்யும். விளக்கு செய்ய முடியல, ஒன்றுமே கவலை இல்லையோ. அகமும் புறமும் துளும்பி வழிந்து உயிர்களுக்கெல்லாம் கலைகண்ணாங்க வள்ளல் பெருமான் எல்லா சித்தரும் சொல்லியிருக்காங்க. ஆகவே கண்களை மூடிக்கொண்டு புருவ மத்தியிலே எம்பெருமான் சிவபெருமானோ அல்லது உங்கள் வழிபடுத்த இருப்பதாக பாவனை செய்து அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருங்க. அவ்வளோ அற்புத நன்மையும் தரும். ஆக மறந்து விடாமல் நாளை முழு நாளையும் உங்களுக்கு உரிய நாளாக்குங்கள். வருஷம் பூரா இந்த வயிற்றுக்காகவும் புறத்திலே வாழக்கூடியவங்களுக்கு ஒரு வேடிக்கையாகவும் நாடகம் போட்டு நல்லவமாக நடித்து கொண்டு அல்லது நல்லவனாக இருந்து கொண்டு ஏதோ செய்யணும் வச்சுங்க. மற்றவருக்காக வாழக்கூடிய விட்டு ஒரு நாளாக இந்த வருஷம் அடுத்த வருஷமாக செய்யுங்க. ஒரு நாளாவது உங்களுக்காக வாழுங்கள். உங்கள் மனம் தெளிவாகும், மனம் சந்தோஷமாகும், மனம் அறிவுபூர்வமாகும். மனம்தான் எல்லாம் என்று அறிந்து கொண்டு இதுதான் உயிருக்கு உண்மை புரிந்து கொள்ளும். அப்படி புரிந்து கொள்ள மனம் தெளிவாக எல்லோர் உள்ளத்திலும் எம்பெருமான் புகுந்து ஆட்கொண்டு நன்மை உலகமெல்லாம் பரவ, சந்தோஷம் பெருக, துக்கம் நீங்க, கருணை வடிவான சிவபெருமான் அருளட்டும் என்று வேண்டி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி என்று நிறைவு செய்கிறேன். வணக்கம். அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும்.